கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காணொலி வழியாக உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா மனுஷரோடும், நம்மை பகைக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், காயப்படுத்துகிறவர்கள், இல்லாது பொல்லாதவைகளை சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள், நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், அவர்கள் எல்லா மனுஷரோடும் நாம் சமாதானமாக இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அவருடைய சமாதானத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறபடியினால் நாம் எல்லா மனுஷரோடும் நாம் சமாதானமாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்திலே தெய்வீக சமாதானம், அந்த மெய்யான சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலையில் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலே ஒரு மெய்யான தெய்வீக சமாதானம் குடிகொள்ளும்படியாக இந்த நாளில் இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒரு மெய்யான சமாதானத்தை தருவீராக. யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து போய் இன்றைக்கு கவலையோடு, பாரத்தோடு, வேதனையோடு இருக்கிறார்கள், அவருடைய இருதயத்தில் மெய்யான ஒரு சமாதானம் அண்டிக் கொள்ளட்டும். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.